வணக்கம். இன்னைக்கு நம்ம சிறகடிக்க ஆசை சீரியல் ஓரளவுக்கு ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னே சொல்லலாம். இந்த ஆப் கிரியேட் பண்ணுறத பத்தி நம்ம சுருதிட்ட பேசுகிறாங்க. சுருதி வந்து நான் பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நாளைக்கே வந்துடும் அப்படிங்கிறாங்க. அப்படியான்னு சொல்லிட்டு அதை கூட நம்ம நம்ம முத்து வந்து ஆப்பை வந்து ஆப்பிள் அப்படிங்கிறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். உடனே அந்த பொண்ணு வந்துட்டு ஆப் கிரியேட் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு விஜயா வராங்க. இல்லை வந்துட்டு ஆப் கிரியேட் பண்ணிக்கிறாங்க. ஆமாம் அந்த பூவை வைக்கிறது போய் கடையாக விற்க போறியாக்கா அப்படின்னு ரொம்ப கேள்வியாக போய் காப்பியாக போடுவோம் காப்பியாக போடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைய அனுப்பி வச்சுறாங்க. அனுப்பி வச்சுட்டு ஒரு பாரு இங்கே கேட்குறாங்க நம்ம பிள்ளைகிட்ட சுருதிகிட்ட. ஏம்மா சுருதி ஏம்மா அந்த சேர்ந்து வேலை பார்த்தா என்னம்மா அப்படிங்கிற மாதிரி. நான் என்ன வர வேணாம்னு சொல்கிறேன். அவனை பார்த்தான் சொன்னேன். அவன் வரல ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. இல்லைம்மா நீ அவனை கூப்பிட்டுட்டு அப்படின்னு இதெல்லாம் அவன் கூப்பிட முடியாதுடி. அவன் முடிஞ்சா வரட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் இல்லைன்னா உலகத்தில் வேறு செஃப்பே இல்லையா? வேணாம் செஃப் இல்லையா? வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அவங்க அம்மா சொன்னீங்க இப்படி சொன்னால் அவர் அப்படி போவா அப்படி போனால் இப்படி சொல்லுவா அப்படிங்கிறதுனால டக்குன்னு வந்து ஆமாம் அவன் இருந்தாட்டுன்னா அவன் இல்லைன்னா நமக்கு என்ன நீ பாட்டில் போயிருமா நீயா தனியாக பண்ணுமா நீ அப்படின்னு சொன்னாக்கா அந்த பிள்ளை வந்துட்டு ஆமாம் அதான் முடிவு பண்ணி அதையே நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு போயிடுது. இவளை எப்படி போட்டாலும் வளைக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஏம்மா இது சொல்லுமா என்னன்னா இப்போ நீ வந்து நல்ல வசதியான குடும்பத்துலேருந்து வந்திருக்கிற நீ வந்துட்டு ரவியும் உன் கூட சேர்ந்து வேலை பார்த்தா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு பேசிட்டு என்னைய பாரு நான் அந்த ட்ரெயின் டிரைவரை கல்யாணம் முடிச்சிட்டேன். என்ன அனுபவித்தேன் ஒன்றும் அனுபவிக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ரவிகிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே அந்த பொண்ணு வந்து இவங்க வந்துடுறாங்க நம்ம பேர் வந்து அண்ணாமலை வந்துடுறாரு. என்ன என்ன அனுபவிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ரவியையும் வச்சுக்கிட்டே விட்டு விளாசிடுறாரு. என்ன நினச்சிட்டு இருக்கிற நீ அப்படின்னு. இல்லைம்மா அப்படி சொல்ல என்ன சொன்னேன்னு எனக்கு தெரியும். நான் இன்ஜின் டிரைவர் உனக்கு தெரியும் தானே முதல்ல கல்யாணத்துக்கு பிறகு தானே இல்லை முன்னாடி தெரியும் தானே அப்போயே நோன்னு சொல்லியிருக்கேன்ல. இப்போ வந்து பேசிகிட்டு இருக்கிற முதல்ல பிள்ளைய சந்தோஷமாக இருக்காங்களான்னு பாரு. அவங்கள வச்சு கெடுத்துட்டு உட்காந்துருக்காத நீ அப்படின்னு சொல்லி மிரட்டி விட்டுறாரு. நமக்கே நல்லா இருக்கு அப்பா அண்ணாமலை நீ தான் ரொம்ப காலம் கழிச்சு வாயை திறந்தாரு அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2 சண்டை வந்துடுது நம்ம ஸ்ருதிக்கும் உங்களுக்கும். என்னடா அப்படின்ட்டு நீயே போய் எங்கள் அம்மாட்ட ரெக்கமெண்டேஷனே உங்கள் அம்மாட்ட யாரை ரெக்கமெண்டேஷன் போனா அப்படின்னு. இன்னமும் ஸ்ருதி பண்ண பெரிய தப்பு என்னன்னாக்கும் இன்னமும் ஏன் அவன் அன்றைக்கி ரெஸ்டாரண்ட்டை விட்டு பாதியில் போனாங்கிறத நான் சொல்லவே விடலை கேட்கவும் இல்லை. அவனும் போடா அப்படின்னு சொல்லாமல் விட்டுட்டான் அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த சண்டை ஒரு க்யூட்டாக தான் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்படி பூ வைக்க போகிறோம் வைக்க போகிறோன்னு நானே ஆர்டர் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு இவர் அண்ணாமலை. ஆன்லைனில் நானே ஆர்டர் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. அப்போ வந்து என்னடா பூவில் ஆர்டரில் பண்ணுறீங்க ஏன்னா பூவெல்லாம் வச்சுன்னா 10 நாள் 4 நிமிஷத்தில் மதங்கி போயிடும். இது எவ்வளோ வச்சுருக்க போகிறீங்க நீங்கள் அப்படின்னு வந்து இவன் பேசுகிறான். நம்பால் வந்துட்டு மனோஜ் டே இப்போ எல்லாத்தையும் அவனுக்கு வேலை வந்தால் வேலை இப்போ ப்ராப்பராக பண்ண விடுறா. ஏன்னா இடையில வம்பளுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு அவனை கொஞ்சம் லேசாக மூக்க உடைக்கிறாங்க. வழக்கமாக மூக்க உடையும் மூக்கை பற்றி கவலைப்பட மாட்டான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் பட் விஜயா வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா பரவாயில்ல மீனா என்னமோ பண்ணிகிட்டு இருக்கா சம்பாதிக்கிறா அப்படின்னு ஏய் புகழ்ற அப்படின்னு அவ்வளோன்னு நான் புகழலை. நான் கூட்டு வந்த பக்கி ஒன்று இருக்குதே அது விற்று 10 பைசா பிரயோஜனம் இல்லாத பக்கி அப்படின்னு என்ன ஆண்டி என்னை வந்து இப்படி இன்ஸ்டால் பண்ணி என்ன இன்ஸ்டால் பண்ணுறேன் உண்மை தானே அது ஃப்ராடு தானே பண்ணேன் அப்படின்னு சொல்லி பேசும்போது அதுவும் சந்தோஷமாக தான் இருக்குது.